ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதாவது பியூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம். ஆனால் நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் வேணும். சில பேர் என்ன நினைப்பீங்க, எனக்கு வந்து பிடெக் ஐடி மட்டும் தான் வேணும், இல்லை வந்து இசி மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. ஆனால் இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காலேஜும் இருக்கும், பை சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கோர்சஸும் இருக்கும். சரியா? ரெண்டுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கோச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால இந்த சாய்ஸ் லிஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 காலேஜஸ், அதாவது 50 சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். 50 காலேஜஸ் இல்லை, 50 சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் வர பசங்களுக்கு. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் அதாவது சிஎஸ்சி கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் இசிஇ கொடுத்துருக்கோம், அப்புறம் ட்ரிபிள்இ கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இசியிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ட்ரிபிள்இலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சரியா? சும்மா பேருக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா ட்ரிபிள்இயும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் வந்து எப்படி சீட்டு வந்து அலோகேட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்ப்பாங்க. சரியா? நீங்கள் கொடுத்துக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து வேக்யூம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட சீட் வந்து பிளேஸ் ஆயிரும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்க செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் வேக்யூம் இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் வரும். சரியா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஷனாக உங்களுக்கு தள்ளி தள்ளி வரும்போது இப்போ சப்போஸ் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரிபிள்இ கொடுத்துருக்கீங்க, அப்போ ட்ரிபிள்இயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாவே உங்களுக்காக கொடுக்குறோம். அப்போ நீங்கள் கொடுக்குற எல்லா சாய்ஸ்லேயும் சரி அந்த காலேஜும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி அந்த கோர்ஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். சரியா? இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தா பார்த்துங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்ஐடி கேம்பஸில் சிஎஸ்சி, அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐசி கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா இசி, அதுக்கப்புறம் கேம்பஸ் வந்து இவருக்கு வந்து தியாகராஜா கேம்பஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால அவர் வந்து தியாகராஜா கேம்பஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு சிஐடி கோயம்புத்தூர் இல்லை சிஐடி சென்னை இல்லை எஸ்எஸ்என் இந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அங்கே கொடுக்கலாம். சரியா? அப்போ தியாகராஜா காலேஜில் சிஎஸ்சி கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் இசிஇ, ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் எஸ்எஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். ஏன்னா அப்படியே ஃபீஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டபுள் மடங்கு இன்க்ரீஸாக இருக்கும். சரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கொடுத்துருக்காரு, இசி கொடுத்துருக்காரு, ட்ரிபிள்இ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ, ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, 3 சாய்ஸ் கொடுத்துருக்காரு, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ. அதுக்கப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கோடு 2005. சரியா? சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மெப்கோ வந்து அதாவது சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜா காலேஜும் மெப்கோவும் ஒரு நல்ல பெஸ்ட்டான காலேஜ். மெப்கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், இசிஇ, அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எனில் சிஎஸ்சி, ஐடி. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து சார் என்ன சார் எஸ்எஸ்எனில் போய் 27th ஆப்ஷனில் கொடுத்துருக்காரு, முன்னாடியே கொடுக்கலாம்ல? கண்டிப்பாக கொடுக்கலாம். இவர் பண்ணியிருக்க தப்பு வந்து அதுதான். எஸ்எஸ்என், சிஐடி சென்னையில் என்ன பண்ணலாம் பார்த்தா முன்னாடியே நீங்கள் கொடுக்கலாம். சிஐடி சென்னையில் சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், அப்புறம் இசிஇ, ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து தேவையில்லை. இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா மதுரை வந்து இது வந்து டயர் 3 காலேஜில் வரும், அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் அழகப்பா செட்டியார் காலேஜ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ், அதை நீங்கள் கொடுக்கலாம். சரியா? சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் பிஎஸ்என்ஏ காலேஜ் பெஸ்ட்டு தான் திண்டுக்கல், சிஎஸ்சி, ஐடி, அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ் கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பிஎஸ்என்ஏயில் இசிஇ, ட்ரிபிள்இ கொடுத்துருக்காரு. இதில் சில காலேஜ் அதாவது கோயம்புத்தூர் ரீஜனில் நிறைய காலேஜஸ் வந்து விட்டு போயிருக்கு. ஆனால் இது எதுக்காக வந்து இந்த சாய்ஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்நேரம். சரியா? அதாவது இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சிஎஸ்சி, ஐடி, அதுக்கப்புறம் இசி, இது 3 கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இல்லை ஏஐடிஎஸ் வேணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் கொடுக்கலாம் மற்ற எல்லா காலேஜுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.